இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே அகிலம் இயக்கும் அன்பர்களே நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில் மன்றாட வருகையின் நேரமதில் வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே அகிலம் இயக்கும் அன்பர்களே கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில் உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம் வாழ்வெனும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார் நம்முடன் இணைகிறார் நம்முடன் இணைகிறார் அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே அகிலம் இயக்கும் அன்பர்களே
சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார். அழகழகான அன்புச் செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகை நேரமதில், அன்றாட வருகை நேரமதில். வருக வருகவே வளங்கள் பெருகவே வாழ்வின் வழியிலே, எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்புச் செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 2 இறைவாக்கியங்கள் 13 முதல் 25 வரையிலானவைகள். அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அருமடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களை, தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இன்றைக்கு குழுமியிருக்கின்றோம். இன்றைக்கு ஆங்காங்கே விதவிதமான ஆலயங்களை கட்டி அழகு பார்க்கிறோம். சந்தோஷம்தான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆலயமில்லாத இடங்களை காண முடியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு வழிபாட்டு தலங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் ஆழ்ந்து சிந்தித்தால் தற்போது வழிபாட்டு தலங்களுக்கு கேடு விளைவிக்கின்ற தவறான முறைகளும் கடைகளும் ஆலயத்தை சுற்றி காணப்படுகிறது. ஆலயத்துக்காக இந்த கடைகளா அல்லது கடைகளுக்காக ஆலயமா என்று சொல்லுகின்ற அளவுக்கு வியாபாரத்தலங்களும் இன்றைக்கு அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. காணிக்கை என்ற பெயரிலே எவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறதும் தெரியும். இது எதை வெளிப்படுத்துவது என்றால், ஆலயத்தின் உண்மையான மாண்பும் மதிப்பும் சிதைந்து கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே ஒரு ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி உயிருள்ள ஆலயமாக வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலைத்தான் இன்றைய வாசகங்கள், குறிப்பாக நற்செய்தி வாசகங்கள் சுட்டி காட்டுகிறது. ஆலயம் என்பது கற்களால் மட்டும் கட்டி எழுப்புவது அல்ல கட்டப்படுவது அல்ல. மாறாக மனிதனிடம் விளங்குகிற நற்பண்புகளால், நற்குணங்களால் கட்டப்பட வேண்டும். அதனால்தான் பவுலடியார், நீங்கள் தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்கிறார். இந்த ஆலயத்தை தூய்மையாக வைக்கவே கடவுள் மோசே வழியாக 10 கட்டளைகளையும் கொடுத்து மனித வாழ்வை நெறிப்படுத்தியதாக பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். இந்த ஆலயத்தை நாம் மாசுபடுத்துகிற போது நாம் மாசு அடையப்படுகின்றோம்.
ஏனென்றால் ஆலயம் என்பது யூதர்களின் வாழ்வில் சிறப்பான இடம். ஒவ்வொருவருமே 3 வேளை செல்வது வழக்கம். எனவேதான் அந்த ஆலயம் தவறாக பயன்படுவதைக் கண்டு வெகுண்டெழுகின்றார் ஆண்டவர் இயேசு. நம் உடலாகிய உயிருள்ள ஆலயத்தை நாம் எப்படி பாதுகாக்கிறோம், பிறருடைய உடலாகிய ஆலயத்தை எப்படி மதிக்கிறோம் அன்போடு, இதெல்லாம் முக்கியம். அமைப்பு சூழலை ஒழுங்குபடுத்துகிற முயற்சியாகத்தான் யோவான் நற்செய்தி இருக்கிறது. இயேசுவின் கையிலே சாட்டை எதற்காக? கட்டளைகளுக்கு எதிரானவற்றை தகர்ப்பதற்காக. அது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நடக்கிறது. கடவுளின் பெயராலே, மதத்தின் பெயராலே, ஆலயம் என்ற பெயராலே, வரி என்கிற பெயராலே, காணிக்கை என்கிற பெயராலே, சாதி என்கிற பெயராலே, பெண் அடிமைத்தனம் என்ற பெயராலே, கருத்தியல் என்ற பெயராலே, பண்பாட்டு மயமாக்குதல் என்ற பெயராலே, ஐயோ சொல்ல போனா வெக்கமாக இருக்கும். சில சமயங்களிலே வேதனையும் வெக்கம் நிறைந்த நிலையிலே தான் இப்பொழுது நான் பேச வேண்டியிருக்கிறது. எனவே எதெல்லாம் 10 கட்டளைகளுக்கு எதிரானவற்றை என்று கருதுகிறோமோ அவற்றையெல்லாம் தகர்ப்பதற்காகத்தான் இயேசுவின் கையிலே சாட்டை எடுக்கப்பட்டது. இன்றைக்கும் சாட்டை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது போலதான் தோன்றுகிறது. இரண்டாவது, சாட்டை எடுக்க யாருக்கு தகுதி என்று பார்த்தால் 1 கொரிந்தியர் 1:22-25 பார்த்தால் சிலுவையை தோளில் சோப்பவர்களுக்கே சாட்டை எடுக்க தகுதி உண்டு. காரணம், இந்த உலகத்திலே அல்லது ஆலயம் சார்ந்த காரியங்களுடைய மாற்றத்திற்கான வளர்ச்சியிலே ஈடுபடுகிற பொழுது பல துன்பங்கள் சிலுவைகளாக தோன்றும். அந்த சிலுவைகளை, துன்பங்களை தோளில் சுமக்கின்றவர்களுக்குத்தான் இந்த சாட்டை எடுக்கக்கூடிய தகுதியும் இருக்கும் என்று கருதுகிறேன். சிலுவையை அறிவோர்க்கு அது வல்லமையாக, ஞானமாக, வலிமையாக, அரும் அடையாளமாகத்தான் மாறும். சிலுவையை அறியாதவருக்கு அது ஒரு தடைக்கல் போல தோன்றலாம், மடமையாக இருக்கலாம், ஒரு பொதுநல துன்பமாகவே இருக்கும் அது. எனவே இந்த நேரத்தில், இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். தவக்காலங்களிலே பல ஆலயங்களுக்கு கூட நாம் சென்று வருகிறோம். சிலுவை பாதை என்ற பெயரிலே, நோன்பு என்ற பெயரிலே அது எந்த அளவுக்கு நியாயமாக நடக்குது என்பது கேள்விக்குறி. எந்த அளவுக்கு தேவை என்பதும் மறு கேள்வி. எந்த அளவுக்கு அது நியாயமாக நடக்குது என்பது கேள்விகளுக்கு மேல் கேள்வி நடக்கிறது. எந்த அளவுக்கு இந்த திருத்தலங்களுக்கு அல்லது ஆலயங்களுக்கு சென்று ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு சிலுவை பாதை ஸ்தலம் என்று போகிற பொழுது எப்படி அந்த வழிபாடு நடைபெறும் என்றெல்லாம் பல கேள்விகள் இருந்தாலும் இந்த தவ முயற்சியை நான் பாராட்டுகிறேன். ஆனால் இயேசுனுடைய விழுமியங்களுக்கு மாறாக இந்த செயல்கள் போகாமல் இருப்பதற்கு பார்த்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே கோவில் சந்தையாக மாறக்கூடாது, மாறாக சந்தைகள் கோவிலாக மாறப்பட வேண்டும். காரணம், இறைவன் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும், எல்லோருக்கும் உரிமை வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். ஈகம் என்கிற பண்பும் அங்கே அதிகமாக புகுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது சந்தைகள் கோயிலாக மாறும், கோயில்கள் சந்தையாக மாறாது. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை உமது கோவிலாக படைத்து எங்களிலே வாழ்வதில் மகிழும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களின் உடலும் பிறரது உடல்களும் மாண்புக்குரியவை, மதிப்புக்குரியவை என்பதை உணரவும், அந்த கோவில்களை வன்முறைக்குட்படுத்தாமல் வாழவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆமென். நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே,
பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே பாராட்டா பண்பென்றால் பகை நோயா அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே கனியாத உளமென்றால் கடும் நோயா அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே,
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். சங்கமம், அன்பின் சங்கமம், சங்கமம், அருளின் சங்கமம். சங்கமம், அன்பின் சங்கமம், சங்கமம், பகிர்வின் சங்கமம். ஆனந்தம் பொது ஆனந்தம் கருணாலயம் எங்கள் ஆலயம். ஆனந்தம் பொது ஆனந்தம் கருணாலயம் எங்கள் ஆலயம். சங்கமம், அன்பின் சங்கமம், சங்கமம், அருளின் சங்கமம். விழிகள் திறந்தால் பார்வை தெரியும், பாதை தெளிந்தால் பயணம் இனிக்குமே. மனங்கள் திறந்தால் உறவும் மலரும், பகைமை உதிர்ந்தால் பகிர்வு மனக்குமே. விழிகள் திறந்தால் பார்வை தெரியும், பாதை தெளிந்தால் பயணம் இனிக்குமே. மனங்கள் திறந்தால் உறவும் மலரும், பகைமை உதிர்ந்தால் பகிர்வு மனக்குமே. அன்பினில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில் நிலைத்து பகிர்வில் மகிழ்வோம். அன்பினில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில் நிலைத்து பகிர்வில் மகிழ்வோம். சங்கமம்,
சங்கமம் அன்பின் சங்கமம் சங்கமம் அருளின் சங்கமம் ஏக்கங்கள் ஒன்றானால் எழுச்சி ஓங்கும் ஏக்கங்கள் களைந்தால் மாற்றம் பிறக்குமே எண்ணங்கள் நன்றானால் நம்பிக்கை பெருகும் அன்புடன் ஒன்றிட்டால் எதிலும் வெற்றியே ஏக்கங்கள் ஒன்றானால் எழுச்சி ஓங்கும் ஏக்கங்கள் களைந்தால் மாற்றம் பிறக்குமே எண்ணங்கள் நன்றானால் நம்பிக்கை பெருகும் அன்புடன் ஒன்றிட்டால் எதிலும் வெற்றியே ஆர்வமாய் இணைந்து ஆக்கமாய் உழைத்து ஆதி சபை உணர்வில் வாழ்வி வாழுவோம் ஆர்வமாய் இணைந்து ஆக்கமாய் உழைத்து ஆதி சபை உணர்வில் வாழ்வி வாழுவோம் சங்கமம் அன்பின் சங்கமம் சங்கமம் அருளின் சங்கமம் சங்கமம் பங்கின் சங்கமம் சங்கமம் பகிர்வின் சங்கமம் ஆனந்தம் புது ஆனந்தம் தருமாலயம் எங்கள் ஆலயம் ஆனந்தம் புது ஆனந்தம் தருமாலயம் எங்கள் ஆலயம் சங்கமம் அன்பின் சங்கமம் சங்கமம் அருளின் சங்கமம் சங்கமம் பங்கின் சங்கமம் சங்கமம் பகிர்வின் சங்கமம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.